அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஏராளமான மலக்குமார்கள் இந்த பூமிக்கு இறங்கி கொண்டு தான் இருக்கின்றன. நம்முடைய கண்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு மலக்குமார்களும் ஒவ்வொரு வேலை நிமித்தமாக அவங்க பூமியில் இறங்குவாங்க. ஜும்மா அன்னைக்கு கேட்கவே வேண்டாம், எக்கச்சக்கமான மலக்குமார்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு முன்னாடியும் மலக்குமார்கள் நின்று கொண்டிருப்பார்கள். எதற்காக? பள்ளிவாசலில் அந்த தொழ வருவாங்க பார்த்தீங்களா, யார் ஃபஸ்ட்டு வராங்க, யார் ரெண்டாவதாக வராங்க சொல்லிட்டு அவங்களுக்கு கூலிகளை எழுதுவதற்காக. அதற்கு பிறகு அந்த ஜும்மா, அந்த பாங்கு, அந்த குத்துபா அதை சொல்லும் போது அவங்க உள்ளே போய் அவங்களும் கேட்க ஆரம்பிப்பாங்களாம் பள்ளிவாசலில். ஜும்மா அன்னைக்கு ஏராளமான மலக்குமார்கள் இறங்குவாங்க. இன்று ஜும்மா ஏராளமான மலக்குமார்கள் இறங்கும் ஒரு நாளில், பரக்கத்தான ஒரு நாளில் நாம் இருக்கின்றோம். இந்த நாளில் நம்முடைய அமல்களை அதிகப்படுத்தணும். அமல்கள் செய்யணும் சொல்லிட்டு நிறைய செய்யணும், வேலைகள்லாம் விட்டு செய்யணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் சின்னதாக ஒரு அமல் செஞ்சாலும் அது தொடர்ந்து செய்யணும். மற்ற நாட்களில் செய்யும் அமலை விட கொஞ்சம் அதிகமாக செய்யணும். ஏன்னா மற்ற நாட்களில் கிடைக்கும் நன்மைகளுக்கு விட அதிகமான நன்மைகள் இந்த நாளில் நமக்கு கிடைக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. நீங்கள் சாதாரணமாக குளிச்சா கூட அதற்கும் கூலிகள் உண்டு. அதுவும் சுன்னாதான், ஜும்மா அன்னைக்கு குளிப்பதற்கு. அதனால் இந்த நாளை மிஸ் பண்ணாமல் உங்களால் எவ்வளவு இந்த நாளை கண்ணியப்படுத்த முடியுமோ அவ்வளவு கண்ணியப்படுத்தணும். ஜும்மா அந்த தொழுகையை முடிகிற வரைக்கும் வியாபாரத்தை விட சொல்லி நம்முடைய மார்க்கம் கூறுகின்றது. பொதுவாக நம்முடைய மார்க்கம் வியாபாரம் செய்ய சொல்லி வலியுறுத்துகின்றது. யாரும் சோம்பேறியாக வீட்டில் உட்கார சொல்லி இஸ்லாம் சொல்லலை. வியாபாரம் செய்யுங்க, அல்லாஹின் உதவியும் நாடுங்க, அப்படி தான் சொல்லுது. ஆனால் அப்படிப்பட்ட மார்க்கம் வியாபாரத்தை விட சொல்லி இந்த ஒரு நாளில் சொல்கிறது என்றால், அப்போ இந்த நாள் எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பரக்கத்தான நாளாக இருக்கணும், அருள் மிகுந்த ஒரு நாளாக இருக்கணும் சொல்லிட்டு பார்த்துக்குங்க. அந்த பாதி நாள் உங்களால் எந்த அளவுக்கு அதிகமாக அமல்கள் செய்ய முடியுமோ, எவ்வளவு துவாக்கள் கேட்க முடியுமோ அவ்வளவு கேளுங்க. அதிகமாக நம்ம செய்ய வேண்டிய துவாக்கள் என்னது? தௌபா அதிகமாக செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லணும். இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் அது நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையுடன் நம்ம துவா செஞ்சால் நம்முடைய கஷ்டங்கள் இந்த ஒரு நாளில் தீரும். அந்த நேரங்கள் 2 நேரங்கள் சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, அந்த ஜும்மா தொழுகையின் அந்த அத்தியா தீர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, சலாம் கொடுப்பதற்கு முன்னாடி நம்ம துவா செய்யணும். அடுத்ததாக ஜும்மா அசருக்கு பிறகு மஹரிபிற்கு சற்று முன் உள்ள நேரம், அதாவது அது ரொம்ப குறைஞ்ச நேரம் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதனால் இந்த 2 நேரத்துலையும் அதிகமாக துவா செய்யுங்க. உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் கேளுங்க. அப்படி நீங்கள் கேட்கும்போது சிறப்பான துவாக்கள் திக்ருகள்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்கள் திக்ருகள் இருக்கும். அதை ஓதி பிறகு அதனுடைய பொருட்டால் அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. அப்படி நீங்கள் கேட்கும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் இந்த ஒரு நாளில் தீரும். ஒவ்வொரு ஜும்மா வரும்போதும் இந்த ஜும்மா நம்முடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஜும்மாவாக இருக்கும் சொல்லிட்டு நம்பிக்கையுடன் எழுந்துறீங்க. இன்ஷா அல்லாஹ் அதன்படி ஏதாவது ஒரு ஜும்மா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம சேனலில் நிறைய துவாக்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த ஒவ்வொரு துவாவையும் ஒவ்வொரு ஜும்மா சொல்லிட்டு நீங்கள் எடுத்து ஓதலாம். இல்லை எனக்கு இந்த துவா தான் தெரியும் சொல்லிட்டு உங்களுக்குன்னு சில துவாக்கள் இருக்குல்ல, சிறப்பான துவாக்கள் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும்ல, அந்த துவாக்களை ஓதியும் நீங்கள் துவா செய்யலாம். இன்றைக்கி நான் சின்னதாக ஒரு துவாவை சொல்கிறேன். இந்த துவாவிற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் துவா சொல்லிடுறேன். அசருக்கு பிறகு இந்த துவா ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. துவா சொல்லிவிட்டு பிறகு இதனோடு சிறப்பு என்னன்னு சொல்கிறேன். இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியது. அதுதான் இந்த துவாவோட பொருள். ரொம்ப சின்ன ஒரு துவா. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒரு வார்த்தைக்கே ஏராளமான நன்மைகள் இருக்குது. எவ்வளவு அதிகமாக அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்துகின்றோமோ அல்லாஹ் நமக்கு வழங்க இருக்கும் அந்த அருட்கொடைகளை இன்னும் மேலும் மேலும் அதிகப்படுத்தும். அது கூட எக்ஸ்ட்ரா வேர்டை சேர்த்து சொல்கிறோம். அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லாஹ்வை நம்ம புகழ்கிறோம். இந்த நாளில் இன்னும் அதிகமாக நம்ம புகழணும். இந்த ஒரு துவாவை சொல்வதால் என்ன நன்மைனா, இப்போ தொழுதுட்டு இருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
காலத்தில் தொழுதுட்டு இருக்கும்போது சஹாபா ஒருவர் ஓடி வராங்க. அந்த தொழுற அந்த ருக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு அந்த சமியல்லாஹு லீமன் ஹமீதா அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படி சொல்லி முடித்த உடனே இந்த ஒரு துவாவை அவங்க கொஞ்சம் சத்தமாக சொல்லிடுறாங்க. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுடுறாங்க. தொழுகையை முடிச்சிட்ட பிறகு அவங்க கேட்குறாங்க, யார் இந்த வார்த்தையை சொன்னது அப்படின்னு. ஃபஸ்ட்டு அவங்க பயப்படுறாங்க, ஐயோ நம்ம தப்பாக ஏதாவது சொல்லிட்டோமோ சொல்லிட்டு. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் தான் சொன்னேன் அப்படின்ட்டு கொஞ்சம் பயத்தோடு சொல்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த துவாவை கொண்டு செல்வதற்காக, அதாவது அல்லாஹ்விடம் அந்த நன்மையை கொண்டு செல்வாங்கள்ல மலக்குமார்கள் போட்டி போடுறாங்களா, நான் கொண்டு போகிறேன் சொல்லிட்டு. அதுவும் எத்தனை மலக்குமார்கள்? 30 மலக்குமார்கள் போட்டி போடுறாங்களாம். அவ்வளவு சிறப்பான ஒரு துவா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒரு மலக்கு நமக்காக இந்த நன்மையை எடுத்துகிட்டு போகிறதே பெரிய விஷயம். 30 மலக்குமார்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான ஒரு திக்ரா இருக்குன்னு பார்த்துக்குங்க. தொழுகையில் நீங்கள் சொல்லலாம், தொழுகைக்கு வெளியேவும் சொல்லலாம். ஏன்னா அல்லாஹ்வை புகழக்கூடிய அழகான வார்த்தைகள் இவை. இந்த நாளில் ஜும்மா நாளில் நாம் இன்னும் அதிகமாக அல்லாஹ்வை புகழணும், அதிகமாக அவனுக்கு நன்றி செலுத்தணும், தௌபா செய்யணும். இந்த ஒரு வார்த்தைகளை கொண்டு நாம் தொடர்ந்து திக்ரு எடுத்துக்கிட்டே இருக்கும்போது, இந்த திக்ரை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவான். சிறப்பான வார்த்தைகள், மலக்குமார்கள் இறங்குகின்ற ஒரு நாள் வேற இது. அப்போ பார்த்துக்குங்க எவ்வளவு சிறப்பாக இருக்கும்னு சொல்லி இந்த நாளை நம்ம இந்த திக்ரை சொன்னால். எப்பயும் போல் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, இந்த நேரத்துலேருந்து இதை நீங்கள் திக்ரை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஜும்மா அந்த தொழுதுட்ட பிறகு நீங்கள் திக்ரை சொல்லி துவா செய்யுங்க. அடுத்ததாக அசர் தொழுதுட்டு எந்த பேச்சும் பேசாமல், எந்த வேலையும் இல்லாமல் பார்த்துக்குங்க. அந்த டைமில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்துக்குங்க. அசர் தொழுதுட்டு சலவாத் ஓதிக்கிங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு சலவாத் ஓதி பிறகு இந்த திக்ரை ஓதுங்க. எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். இந்த துவாவிற்கு இவ்வளோ சிறப்பு சொல்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எத்தனை முறை ஓதணும் அதை சொல்லலை. அப்போது நாமளே ஒரு கணக்கு வச்சு நம்ம ஓதிக்கலாம். உங்களால் எவ்வளவு முடியுமோ, அந்த டைமுக்குள்ளே எவ்வளவு ஓத முடியுமோ அவ்வளவு ஓதிக்கிங்க. ஆனால் மனதார ஓதணும். சும்மா நம்ம பாட்டு ஸ்பீடாக அதிகமான எண்ணிக்கையில் ஓதணும் சொல்லிட்டு நீங்கள் ஸ்பீடாக ஓதிட்டு போனால் ஒரு பிரோஜனமும் இருக்காது. ஒரு 11 முறை நீங்கள் ஓதுனாலும் நிறுத்தி நிதானமாக நம்ம என்ன ஓதுறோம் சொல்லிட்டு பொருள் உணர்ந்து ஓதும்போது அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ் நம்முடைய கல்பை பார்ப்பான். அப்போ அதற்கேற்ற கூலிகளும் கிடைக்கும். அதனால் பொறுமையாக நிதானமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓதி அது முடிச்சிட்ட பிறகு மறுபடியும் செலவாத் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. கையேந்தி துவா செய்யுங்க. உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை கேளுங்க. உங்கள் கஷ்டங்களை அழுது கேளுங்க, சஜிதால கேளுங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்டது கிடைக்கும். ஏன்னா நம்பிக்கையுடன் கேட்குறீங்க, இந்த துவாவோட பரக்கத் இதுவோட கேட்குறீங்க, அந்த நன்மையை நாடி கேட்குறீங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்டது கிடைக்கும். ஒரு பக்கம் இந்த துவாவோட சிறப்பு இருக்குது, இன்னொரு பக்கம் இந்த நாளின் சிறப்பு. எல்லாம் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தும். நம்பிக்கையுடன் ஓதினால் நிச்சயமாக வெற்றி நிச்சயம். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஜும்மாவோடு நீங்களும் சொல்லிவிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.